ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். இதிலும் சிவம். இயக்கம் சிவம். இயங்குவது சிவம். அனைத்தும் சிவம். அனைத்துயிரும் சிவம். ஓம் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். இன்று பசுமை இடைவெளி மிக வேகமாக குறைந்து வருவது அனைத்து நாட்டு அரசரும் அறிந்தது. ஆனால் அறிந்தும் அவர்கள் வருமானத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் இனி வளரும் காலத்தில் மக்கள் வாழ்வதற்கு மிக கடினமாக இருக்கும், கொடுமையாகவும் இருக்கும், காற்று வசதி இருக்காது. இந்த நிலையில் வர இன்று காலகட்டத்தில் இறைச்சி கோழி மனிதனுக்கு நன்மை அளிக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கலாம். காரணம் ஏனென்றால் அந்த இறைச்சி கோழி பசுமை போன்ற நிலையில் இறைவன் காலத்திற்கேற்றவாறு உருவாக்கியுள்ளார். அதாவது பசுமைக்கு எந்த உணர்வும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. அதே போன்றுதான் இறைச்சி கோழிக்கும் எந்த உணர்வும் கிடையாது, எந்த உணர்ச்சியும் கிடையாது. அந்த நிலையில் அது மனிதன் உண்டு வாழ்கிறான். அது நன்மையாகவே இருக்கலாம். ஆனால் பசுமைக்கும் இறைச்சி கோழிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், பசுமை பொருள் விளையும் உற்பத்தியாகும் இடமெல்லாம் மேலே சூரியன் அவருடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி பசுமைக்கு உள்ளது. அதனால் நீர் ஓட்டம் சற்று மேலேயாக இருக்கும். ஆனால் இறைச்சி கோழி அவ்வாறு அல்ல. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு அல்ல. அது பில்டிங்குள்ளே வாழ்கிறது. அடுக்குமாடி மனிதன் வாடுவது போல அடுக்குமாடி கட்டி அதற்கு கீழே உள்ள இதில் மீன் வளர்ப்பு வைத்து அது மலம் கழியும் அனைத்தும் அது உயிரினம் வாழ்வதற்காக செய்து இறைவன் எத்தனையோ வகைகளில் மனிதனின் வயிறு நிறைய உண்வதற்கான வழிகள் செய்து வருகிறார். ஆனால் இனி பசுமை இல்லாமல் பசுமை இடைவெளியெல்லாம் பிளாட் ஆகி கொண்டு அரசு வருமானத்தை நோக்கி சென்று கொண்டு வருகிறதே தவிர இதை யோசிக்கவில்லை. இதை சற்று யோசிக்க வேண்டும். அடுத்த கட்டம் என்னவென்றால், இன்று மே தினம். மே தினம் என்றால் என்ன? மே தினம் என்றால் என்ன? தொழிலாளர் தினம் என்று அரசு விடுமுறை விட்டுள்ளது. மே தினம் அரசு விடுமுறை என்றால் அரசுக்கு மட்டும்தான் விடுமுறையா, இல்லை அரசு துறை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விடுமுறையா, இல்லை தொழிலாளர்கள்லாம் விடுமுறையா? இது இறைவன் கேள்வியாகும். அரசு தொழிலாளர் விடுமுறை என்றால் ஒரு வாகனம், ஒரு கடை எதுவுமே ஓடக்கூடாது. ஒரு ஃபேக்ட்ரி எதுவுமே ஒரு நாள் ஓடக்கூடாது. ஓடாமல் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு முன்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் தருவதை விட ஏழை மக்களும் முக்கியமாக தர வேண்டும். அன்றிதினமும் அவர் உழைப்பை நம்பி வாழ்கிறார்கள். அவர் குடும்பத்தாருக்கு ஒரு தினத்துக்கு என்ன தேவையோ அந்த கூலி முன்கூடியே தந்துவிட வேண்டும். தந்துவிட்டு அனைவரையும் வீட்டில் வைத்து வீட்டில் சுதந்திரமாக அவரை வாழ வைக்க விடுவது தான் தொழிலாளர் தினம். கடைகளுக்கும் அவ்வளோதான். காலையில் வருகிறார் வியாபாரிகள், இரவு 10-11 வரையும் மக்களுக்காக காத்திருந்து அவர்கள் தொழில் செய்து போகிறார்கள். அவர் மனைவி மக்களோடு கூட அவர் வாழ்வதற்கு நேரம் கிடையாது. இந்த அளவுக்கு இருக்கும்போது இறைவன் அதற்கு தான் தொழிலாளர் தினம் என்று பெயர் வைத்தார். அந்த தொழிலாளர் தினத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்கு மட்டும் தொழிலாளர் தினம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிழலில் வாய்ந்து கொண்டு எந்த ஒரு தூசு தும்பும் உங்களிடத்தில் செயல்படாத அளவிற்கு பசுமையோடு இல்லறத்தை கட்டி கொண்டு அமைதியாக வாழ்கிறீர்கள். ஆனால் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார் என்று ஒரு தினமாவது நடப்பாதையில் தினமும் மக்களை சந்தித்திருந்தால் உங்களுக்கு வருத்தம் தெரியும். எலெக்ஷன் வரும்போது மட்டும் வீதியில் வருவீர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுவீர்கள். அதில் 5% கூட உங்களால் செயல்பட முடியாது. அப்படி முடியுமானால் அதற்கு உங்களுக்கு லஞ்சம் தேவை என்கிறார் இறைவன். இவ்வாறு இந்த பணத்தையே வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் இனி வரும் காலத்தில்?
உங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் சற்று யோசித்து செயல்படுங்கள். அதுக்கு பின்னாடி வருவதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், மக்கள் அல்ல. எவ்வாறு என்று அன்று பாருங்கள், அன்று புரியும். இன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டையாக இருப்பதை சமாதானப்படுத்தி வருகிறார் ஒருவர். அது எதற்காக? பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே ஒரு கோட்டில் இணைந்து வாய்ந்த நாடாகும், இந்தியாவாகும். அவ்வாறு இருக்கும்போது அன்று சுதந்திரம் அன்று தான் பிரிக்கப்பட்டது பாகிஸ்தானை. எதற்காக பிரிக்கப்பட்டார்? ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஒரு மனிதனை தனி பிரித்தால் என்ன செய்ய வேண்டும்? தனி பிரித்தவுடன் அவனுக்கு தேவையான பொருள்களை தந்து இதை வைத்து வாய்ந்து கொள்ளப்பா என்று சொன்னால் அவன் வாய்ந்து விடுவான். அவ்வாறு செய்யவில்லை. சுதந்திரம் என்ற பெயரில் வெள்ளையனை வெளியேற்றி நீங்கள் வேடிக்கை வேஷத்தை போட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்று பாகிஸ்தானை பிரித்து அவர்களுக்கு எந்த ஒரு பொருளையும் தராமல் பிரித்ததனால் இறைவன் அவருக்கு அனைத்தும் குழந்தையாக இருந்ததால் அவருக்கு சிந்தனையில் ஆயுதத்தை தயாரிக்க மூளையை கொடுத்தார். அவர் அந்த அறிவை வைத்து அவர் வாய்ந்து கொண்டார். இப்படி பகையை உருவாக்கியது யார்? யாராவது அரசியல்வாதிகள் சிந்தித்தார்களா? இன்று மோடி அரசு அனைத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து கொண்டு நல்வழி பாதையில் செல்கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனையோ நாடு உள்ளது இந்தியாவை சுற்றி. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர் மட்டும் குற்றம் கூறியே வாழ்கிறார்கள். காரணம், இங்கு வருமானம் அதிகமாக உள்ளது. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறது, பார்வைக்கு நான் என்ற ஆங்காரம் வந்துவிட்டது, அப்படிதான் கூற முடியும். வருமானம் இருந்ததால் அடுத்த உதவி எனக்கு தேவையில்லை என்று. ஆனால் நீ உண்ணும் பொருள் அனைத்தும் எங்கிருந்து வருகிறது, இறைவன் யாரிடத்தில் ஒப்படைத்துள்ளான் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். நீ கருவிகளை கொண்டு தொழில் வளம் பெறுவதாக நீ கூறுகிறார்கள். இந்த கருவினால் மனிதனுக்கு, உழைக்கும் மக்களுக்கு என்ன நன்மை? ஏதும் கிடையாது. நீ வருமானத்தை நோக்கி சென்றதனால் இன்று அந்த வருமானத்தை நோக்கி இன்னும் மக்களுக்கு வேலை கொடுப்பதாக வெளிநாட்டில் உள்ள கருவிகள்லாம் கொண்டு இனி மக்களுக்கு நன்மை செய்வதாக மக்கள் முன் நீ படம் போட்டு காட்டினாலும் இந்த பூமி நிலை கருதி இறைவன் கூறும் பதில், இனி பூமியில் மிக பசுமைகள் வேகமாக குறைந்து வருவதால் இனி திருந்தி வாழுங்கள் என்று கூறுகிறார். இதை சற்று யோசித்து செயல்படுங்கள். இந்த பாகிஸ்தானை பிரித்தது மாபெரும் தவறு. மீண்டும் இறைவன் விடப்போவதில்லை, அது ஒன்றாக தான் இணைப்பார். ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அன்று காங்கிரஸ் ஆட்சியில், நேரு ஆட்சியில் பிரிக்கப்பட்டது. அதுவும் காந்தியடிகள் வைத்து பிரிக்கப்பட்டது. காந்தியடிகள் ஒரு ஞானி. அவர் தன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையால் வெளியேறி வந்தார். அவர் தற்கொலை செய்து கொள்ளவாக முடிவு செய்து காட்டுப்பகுதி சென்றார். அந்த காட்டுப்பகுதியில் செல்லும்போது அவர் திடீரென்று ஒரு ஞானம் பெற்றது. அந்த ஞானத்தினால் இனி நமக்கு ஏற்பட்ட குடும்பத்தில் இந்த மக்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்று அவர் சிந்தனையில் சிந்தித்து ஆய்ந்தார். அதை சிந்தித்து வெளிப்படும் போது இது எப்படி நம்ம அரங்கேற்றுவது என்று முடிவு தெரியாமல் நேரிடம் சென்றார். நேரிடம் சென்று அவர் தன் அறிவை கூறும் பொழுது அந்த அறிவினால் அவர் ஆய்ந்து சிந்தித்தார். நேரு இவரை வைத்து தான் வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு மனதுக்குள்ளே தோன்றியது. அதை வைத்து காந்தியடிகளை சொல்லி வெள்ளையன் காந்தியடிகள் கூறும் அறிவை கேட்டு அடுத்த கணமே நான் சென்று விடுகிறேன் என்று அவர் கையெழுத்து விட்டார். ஆனால் காந்தியடிகளை என்ன செய்தார்கள்? மறைமுகமாக என்று சுட்டு கொண்டார்கள். அதே போன்றுதான் இன்றைய நிலையில் பசுமைகள் வேகமாக அழிந்து வருவதற்கு காரணம் அரசியல்வாதியே. ஆகினால் சற்று யோசித்து செயல்படுங்கள். தொழிலாளர் தினம் என்று சொல்லிவிட்டு நீங்களே சுதந்திரமாக வாழ்வது தொழிலாளர் தினம் அல்ல, இது சுயநலவாதியாக இருக்கும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.